மாநில மனித உரிமை ஆணையத்தில் போட்டிருக்காங்க சார். லஞ்சம் வாங்கக்கூடாதுங்க சார், நேர்மையாக இருக்கணும் சார். அங்கே காரு கூட கிடையாதுங்க சார், பைக்கு கூட கிடையாதுங்க சார். டெய்லி என்னுடைய வண்டியில் தான் சார் வந்துட்டு போவோம். சம்பளத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது சார். அங்கே போலீஸ் அதிகாரிகள் தவறு செஞ்சாலும் விசாரணை பண்ணி நீதியரசர் முன்பு நான் சப்மிட் பண்ணணும் ரிப்போர்ட்டை. அங்கே ஐஜி திரு மகேந்திரகுமார் ரத்தோட் ஐபிஎஸ்ன்னு இருந்தார், மகேஸ்வரன் ஐபிஎஸ் எஸ்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் போன பிறகு எஸ்பி ஜெயலட்சுமி மேடம்னு ஒருத்தர் இருந்தாங்க ஐபிஎஸ். கேட்டு பாருங்கள் சார், நான் நேர்மையானவனா எப்படிப்பட்டவனு கேட்டு பாருங்கள் சார். ஏன் நீதியரசரே கேளுங்களேன். திரு மணிக்குமார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா எனக்கு காஞ்சிபுரம் கேஸை விசாரிக்க சொல்லி எனக்கு கொடுத்தாருங்க சார். 2 அதிகாரி இருக்கும் டிஎஸ்பி, என்ன டெபியூட் பண்ணுறாரு, விசாரணை பண்ணி 3 நாளில் பிரிலிமினரி ரிப்போர்ட் கொடுத்தேன் சார். போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள், தவறு செஞ்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தி இருக்கிறாங்கன்னு கொடுத்தேன் சார். அவங்க கொலை குற்றவாளியே இருக்கட்டும் சார், நீதி முன்பு தான் சார் நிறுத்தணும்னு சட்டம் சார். அதை தான் சார் நான் பண்ணேன். உடனே அந்த நீதியரசர் என்ன பண்ணார், ஹோம் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் அனுப்பிச்சார் சார். அடுத்த நாளே டிரான்ஸ்ஃபர். எங்கே? மயிலாடுதுறை சார். போலீஸில் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து வேலை செய்யறதே கிடையாது. எங்கே போட்டாலும் வேலை செய்யணும். ஏன்னா கன்னியாகுமரி கண்ட்ரோல் போட்டால் கூட நான் வேலை செஞ்சேனா இல்லையா சார்? ஓடியா போயிட்டேன் நான். இல்லை நீங்கள் மயிலாடுதுறையில் போகக்கூடாது சொன்னால் நான் போகாமல் இருப்பேனா? எனக்கு ஆர்டர் போட்டிங்க, நான் வந்துட்டேன்.